நீங்க சொன்ன மாதிரி நான் கோர்ட்ல போய் சொல்லிட்டேன் மேடம். ப்ளீஸ் மேடம், என் குடும்பத்தை விட்டுருங்க மேடம். என் குடும்பம் தான் மேடம் எனக்கு எல்லாமே. அவங்களுக்காக தான் மேடம் நான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ப்ளீஸ் மேடம், என் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுருங்க மேடம். கெஞ்சி கேட்டுக்கிறேன், விட்டுருங்க மேடம். என் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுருங்க மேடம். தயவு செஞ்சு விட்டுருங்க மேடம். எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்னு வந்துட்டா அப்படியே விழுந்துருவீங்க. கல்யாணம், குழந்தை குட்டி, ரொம்ப எமோஷனல்ல. டேய் அக்கா தந்துடுறேன். பாப்பா, உனக்கு ஒண்ணு இல்ல. அகிலா, அது ஒண்ணு இல்லம்மா, சின்ன அடிதாம்மா. அம்மா, என் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க வந்துட்டாங்கல்ல, ஒன்னும் பயப்படாதீங்க, நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்க. வணக்கம் மேடம். ஓகே மேடம், இப்ப போயிடலாமா? இதுக்கப்புறம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? ஐயா, ஐயா, நான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஐயா, பொண்டாட்டி புள்ளைங்க, ஐயா, ஐயா, என்னை விடுங்க ஐயா. ஐயா, கோர்ட்ல மொத்தமா அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டான் மாப்ள. எல்லாமே உனக்கு எதிரா மாறிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வரும். ஆதி, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். கிளம்பலாமா? மாப்ள, இன்னும் 2 நாள்ல உங்களை வெளியே எடுக்கிறேன். தைரியமா போங்க. வாங்க ஆதி. வாங்க. வெற்றி, நீ என் ரூம்லயே தங்கிக்கோப்பா. இல்ல வேணாம் மாமா, இதோ கத்தி இருக்கிறாப்ல. ஏய் ஸ்டெடிடா. நவரு. ஹலோ, யூ ஆர் ஏ சூர்யா. வெற்றி. குடும்பத்துக்கு செம ஹெல்ப்பா இருக்கிறீங்களாமே. சொன்னாங்க பா, உங்களை மாதிரி தான் இருக்கணும். வெரி குட். குடும்பம் அழிஞ்சுக்கோன்னு நினைக்கிற பிக்காளி இவனை போய் தட்டியெல்லாம் கொடுத்துக்கிட்டு. ஸோ சல்லுக்குட்டி, ஏன் மூஞ்சி ஒரு டாயின்னு இருக்குது? ஏ கமாண்டியோ, டெல் மீ வாட் ப்ராப்ளம் உனக்கு? ஆமா, நீ எல்லாருக்கும் என்னென்னமோ வாங்கிட்டு வந்து கொடுக்குற, எனக்கு மட்டும் ஒன்றும் வாங்கல. என்ன செல்லுக்குட்டி, இத்தனோட வாயில இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்டீங்க. உங்களுக்கு இல்லாததா? இந்தாங்க, கமான். சரிண்ணே, உன் மருமகளுக்கு தான் கவனிப்பலாம். தங்கச்சியை மறந்துட்டேன். சரி பரவாயில்ல. ஐயோ பாப்பா விட்டு கொடுக்குறாங்க. தங்கச்சி இல்லாததா? இந்தாம்மா. தேங்க்யூ. வீரா, நீ அதிகமா உபயோகப்படுத்துறது பேனாதான். இனிமேல் பச்சை இங்கில கெத்தா கால் மேல கால் போட்டு கையெழுத்து போட்டுனே இருக்கணும். இந்த பேனா முடிச்சு நான் சொல்லி அத்தை பேனா வாங்கிட்டு வருவேன். ஃபோன் மட்டும் கடி. நீ போடுற கையெழுத்துல ஏழை மக்களோட தலையெழுத்தே மாறணும். சரிண்ணே. என்னது இது, எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு, நமக்கு ஒண்ணுமே தரல. நல்லா இருக்கு. மாப்பிள,
இந்த மாதிரி என் குடும்பம் சிரிச்சு எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமாயா? மனசுல இருக்கிற கவலை எல்லாம் மொத்தமா மறைஞ்சு போச்சியா. ஏயா அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயா? கண்டிப்பா. நானும் கொஞ்ச நாள் வராமல் விட்டுட்டேன். இங்கே நிறைய வேலை இருக்குது, எனக்கு தெரி பண்ண வேண்டிய விஷயம்லாம் இருக்குது. கண்டிப்பாக வருவேன். ஆமாம், கடை யார் பார்த்துக்கிறா அப்போ? இந்தா இவரு தான். இவருக்கு அதுதான் வேலையா இருந்துச்சு. சாரோட நிர்வாகம் ரொம்ப சிறப்பா இருந்தனால இப்ப ஐயாவும் சேர்ந்து பாத்துக்கிறாங்க. தண்ணிய குடுறா வெண்ண. வா வெற்றி. ஒரு அழகான பூவே பூவை கட்டிட்டு இருக்கு. கவிதையில சொல்றியே. தப்பா வரும். மே ஐ ஹெல்ப் யூ இன் கட்டிங்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பூ கட்டதுல நீ என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? இதெல்லாம் பொம்பளைங்க வேலை வெற்றி. அட நீங்க வேற எதுலயுமே இந்த பொம்பளை வேலை ஆம்பளை வேலை கிடையாது பாருங்க. இந்த குழந்தை பெத்துக்கிறது தாய்ப்பால் கொடுக்கறது மட்டும் தாங்க பொம்பளைங்க தனியா பண்ணணும். மத்த எல்லா வேலைகளையும் எல்லாரும் சரிசமமா செய்யணும். இதுல ஆம்பளை வேலை பொம்பளை வேலைன்ற வித்தியாசம் கிடையாது. கொடுங்க, நான் கட்டுறேன். உனக்கு பூவெல்லாம் கட்ட தெரியுமா வெற்றி? இதுல என்னங்க பிரமாதம்? என் பொண்டாட்டிக்கு நான் தாங்க பூ கட்டி கொடுப்பேன். அவங்களுக்கு தான் பிடிக்கும். பரவாயில்லப்பா, உன் பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சவதா. கண்ணு வைக்காதீங்க. ஐயே, கண்ணுல வைக்கல. நான் வேணா திருஷ்டி எடுத்துறேன். நல்லா இருப்பீங்க. போதுமா? நன்றி நன்றி. சரி, எத்தனை நாளா இப்படியே இருக்கலாம்னு உத்தேசம்? அது ஏன் வெற்றி, நீ இந்த மல்லிப்பூ மட்டும் தான் கட்டுவியா இல்ல எல்லா பூவுமே கட்டுவியா? எல்லா பூவும் கட்டுவாங்க. ரோஜா, சாமந்தி, கனகாம்பரம், காலிஃப்ளவர் குத்தலாம் கட்டி கொடுப்பேன். என்ன வெற்றி? பின்னங்க சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு யார் சொன்னாங்க? சரி, யார் சொன்னானே? நல்ல மேட்ரு, அவ்வளவுதான். யார் சொன்னாங்களோ என்னமோ, நீ ஞாபகம் வச்சிருக்கியே. நல்லா பேசுற வெற்றி நீ. ஆனா நீங்க சூப்பரா சமாளிச்சு பேச்சையே மாத்துறீங்க. ஏங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எப்படி இருக்கலாம்னு உத்தேசமா? என்ன கேள்வி? எனக்கு ஒண்ணும் புரியல. புரியலையா? பூ கட்டும் போது கூட ஒரு பூவை தனியா வச்சுலாம் கட்ட முடியாது. 2 பூவை ஜோடியா வச்சாதான் கட்ட முடியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓப்பனாவே விஷயத்துக்கு வரேன். எத்தனை நாளைக்கு ஒத்த ஆளாவே தனியா இருக்க போறீங்க? இந்த பாருங்க, நீங்க உங்களோட அண்ணனுக்காகவும் உங்க அண்ணனோட பசங்களுக்காகவும் உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டீங்க. சூப்பருங்க, செமங்க, டக்கருங்க. ஐ எம் ஹாப்பிங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல.